ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹைனோ சேனல். ஹைனோ சேனலில் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான அவல் லட்டு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் சிகப்பு அவல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் வெள்ளை அவல்லையும் செய்யலாம். சரி, இப்போது இந்த லட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 கப் அளவுக்கு சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம கைவிடாமல் வறுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம கைவிடாமல் வறுத்தோம் அப்படின்னா நல்லா அவல் வறுபட்டு மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு நான் நல்லா வறுத்துட்டேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் பார்த்திங்க அப்படின்னா அவல் நல்லா வறுபட்டுடுச்சு. இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அதே வானலில் இன்றைக்கி நான் வந்துட்டு 1/4 கப் அளவுக்கு வறுத்து தோல் எடுத்து வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை. இது ரெண்டும் நான் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் அவல் வச்சு மட்டுமே செய்யலாம். ஒரு நிமிஷத்துக்கு நம்ம இந்த சூடான வானலில் போட்டு நல்லா வறுத்துட்டோன்னா உங்களுக்கு மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ ஒரு நிமிஷத்துக்கு நான் நல்லா வறுத்துட்டேன். இதையும் நம்ம அந்த வறுத்த அவளோட சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்திருக்கேன். இதையும் வந்துட்டு நம்ம அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். தேங்காயை வறுத்துட்டு சேர்க்கும்போது லட்டு வந்துட்டு ஒரு 2-3 நாள் வச்சு சாப்பிட்லாம், வீணாகாமல் இருக்கும். அதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் நல்லா வறுபட்டு உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காயும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் வறுத்த பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, அவல் இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ரவை பதத்துக்கு அரைச்சிக்கணும். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க வேண்டாம், ரொம்ப குறகுறப்பாகவும் அரைக்காதீங்க. இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரவை பதத்துக்கு இருக்கணும். இதுதான் வந்து ஒரு கரெக்டான பதமாக இருக்கும் நமக்கு. 1/4 கப் அளவுக்கு பொடிச்ச நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு கல்லுலாம் எதுவுமே இருக்காது. நான் ஜஸ்ட்டு தண்ணி விட்டு கரைச்சிக்க தான் போகிறேன். 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். ரொம்ப பாகு பதம்லாம் இதில் தேவையில்லை. வெள்ளைப்பாகு கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நான் வறுத்து வச்சுருந்த தேங்காய், அதோட பொடி பண்ணி வச்சுருந்த அவளையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா நம்ம அந்த வெள்ளைப்பாகோடு சேர்த்து கலந்துக்கலாம். இதோட வாசனைக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வெள்ளைப்பாகு எல்லாமே நல்லா அவள் உறிஞ்சிடுச்சு. இது அப்படியே ஒரு சைடு இருக்கட்டும். இதோடு நான் கொஞ்சமாக முந்திரி வறுத்து சேர்த்துக்க போகிறேன். ஒரு சின்ன வானலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு 15லேருந்து 20 முந்திரி நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், முந்திரியோட கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வெள்ளத்தோடு சேர்த்து கலந்து வச்சுருக்க அவளோட இதை மிக்ஸ் பண்ணிடலாம். வறுத்த முந்திரியை சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம ஆற விடலாம். ஆற விட்டதுக்கப்புறமா உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். இப்போது கையை வச்சு நல்லா கலந்துக்கலாம். ரொம்பவும் ஆற விட்டுறாதீங்க. ஆற விட்டிங்கன்னா உருண்டை பிடிக்க கஷ்டமாக இருக்கும். ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ்க்கு நம்ம லட்டு பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 நாள் வரைக்கும் உங்களுக்கு வீணாகாது. தேங்காய்லாம் வறுத்து தான் சேர்த்துருக்குறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டேஸ்டியான இந்த ரவை லட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹைனோ சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.